தற்போதைய அண்மை செய்தி. மேயர் பயன்படுத்திய நிறத்திலேயே லிப்ஸ்டிக் பயன்படுத்தியது தவறா? பணியிட மாற்றம் செய்யப்பட்ட மாதவி தற்போது கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். லிப்ஸ்டிக் பயன்படுத்தியது தவறா? மேயர் பயன்படுத்திய நிறத்திலேயே அதே நிறத்திலேயே லிப்ஸ்டிக் பயன்படுத்தியது தவறா என்று பணியிட மாற்றம் செய்யப்பட்ட தபேதார் மாதவி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டிவி ரிப்போர்ட்டர் பேசுகிறேன் மேடம், ஜெயிலானி. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். மேடம், இப்போ நம்மளை வந்து இந்த மணலிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கிறதா சொல்றாங்க மேடம். அது எதனால மேடம்? சார் ஆக்சுவலி வந்து நான் வந்து 2 வருஷமா உங்ககிட்ட வேலை பாக்குறேன் சார். ஓகே ஓகே. 2 இயர்ஸா வேலை பாக்குறேன். சரி சரி. நான் வந்து ஒரு நாள் 10:30 மணிக்கு வந்துட்டேன். நீங்க வந்து ஏன் லேட்டா வந்தீங்க அப்படின்னு ரீசன் கேட்டாங்க. சரி சொல்லிட்டு அதுக்கு நான் லேட்டா வந்து ரீசன் சொல்லிட்டேன். ஆனா ஈவினிங் எனக்கு ஒரு மெமோ கொடுத்திருந்தாங்க. அதுல என்னன்னா 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் அந்த மெமோ உங்களுக்கு அப்புறம் நான் நீங்க ஜெயடிக்கு தானே? ஆமா 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 மேடம். ஓகே சார், உங்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஏன் வந்து நீங்க காலதாமதமா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் காலதாமதமா வந்ததுக்கு என்ன இதுன்றதுக்கெல்லாம் ரீசன் சொல்லிட்டேன். செகண்ட் கொஸ்டின் வந்து நீங்க டர்ன் டியூட்டி ஒழுங்கா செய்யல. டர்ன் டியூட்டி அப்படின்னா சனிக்கிழமையில நான் ஒரு தடவை வருவேன், ஒருத்தர் வருவார். அந்த மாதிரி இருக்கும் போது அது கண்டிப்பா ரொம்ப இது வேலையை விட்டே தூக்கலாம். அந்த மாதிரி ஒரு டியூட்டி அது. அந்த மாதிரி இருக்கும் போது நான் வரலன்னா நீங்க என் மேல எவ்வளவு ஆக்ஷன் எடுத்திருப்பீங்க. ஆனா இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க, நீங்க அந்த டியூட்டி வரலும் போது எந்த நாள்ல வரலன்றத சுட்டி காட்டுங்க. இப்ப நான் டேன் டியூட்டி வரலன்றீங்களா, எந்த டேட்ல வரல, எந்த நாள் வரல சொல்லுங்க அப்படின்னு நான் கேக்குறேன். அதுக்கு வந்து அவங்க அதுக்கு பதில் சொல்லல. அடுத்தது அலுவலக ஆணையம் மீறி இருக்கிறீங்க. நான் என்ன ஆணை நீங்க கொடுத்தீங்க, நான் என்ன ஆணையம் மீறினா அதை சொல்லுங்க, அதையும் சொல்லல. அடுத்தது வந்து எனக்கு வந்து என்னன்னா லிப்ஸ்டிக் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேடம் பிஏ ஒருத்தர் இருக்காரு சிவசங்கரன் சொல்லிட்டு அவரு என்ன கூப்பிட்டு வான் பண்ணாரு. என்ன மட்டும் இல்ல, சக ஊழியர் ஒரு 2-3 பேரை பண்ணாரு, நீங்க லிப்ஸ்டிக் எல்லாம் போடக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு வந்து என்ன சொன்னேன், லிப்ஸ்டிக் நான் சின்ன வயசுல இருந்தே போடுவேன், இது வந்து என்னுடைய பழக்கம், நான் போடாமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னேன். அப்ப நீங்க வந்து கலர் சூஸ் பண்ணது தப்பு, மேடம் கலரும் உங்க கலரும் ஒன்னா இருக்கு, நீங்க இதை மாத்தணும். இன்னொருத்தர் காமிச்சு அவங்க பிளாக்கா இருப்பாங்க, அவங்க லிப்ஸ்டிக்கை காமிச்சு இந்த மாதிரி கலர் வேணா நீங்க போடுங்க, இந்த கலர் நீங்க போடுங்க. நான் சொன்னேன் என்னுடைய ஃபேஸ்க்கு என்ன சூஸ் பண்றோம் அதுதான் நான் பண்ணுவேன், மத்தவங்க போடலாம் போடணும்னு நீங்க சொல்லக்கூடாது சார் சொல்லிட்டு நான் இப்படிதான் இருப்பேன்னு போயிட்டேன். சரிங்களா? அது முடிந்த ஒரு வாரத்துக்குலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் வருது. அவங்க கூட இருக்கிறவங்க யாருக்குமே இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போடக்கூடாது அந்த மாதிரி சொல்றாங்களா மேடம்? லிப்ஸ்டிக் போடுறத ஒரு ரீசனா சொல்றாங்களா மேடம்? அது ஒண்ணு சொன்னாங்க. ரெண்டாவது வந்து நம்ம இன்னொரு கொஸ்டின் நான் கேட்டேன், யார் கூட பேசக்கூடாது, பக்கம் போக பேசக்கூடாது, பக்கத்து செக்ஷன் போக கூடாதுன்னு நான் அதான் கேட்டேன். நாம் அனைவருமே பெருநகர சென்னை மாநகராட்சி பணியாளர்கள், யார் ஒண்ணா பேசலாம், இந்த செக்ஷன் எல்லாம் போலாம். பட் வேலை நேரத்துல நீங்க பேச அரட்டடிச்சா தப்பு. வேலை இல்லாத டைம்லயோ வீட்டுக்கு முடிஞ்சு போகும்போதே பேசலாம். நீங்க ஒருத்தர் எதிரில வரீங்களா, இப்ப நான் உங்களுக்கு விஷ் பண்ணி வணக்கம்னு சொல்றது என்ன தப்பு இருக்கு? அது கூட பேசக்கூடாதுன்னா நீங்க என்ன பேசுறீங்க, என்ன சொன்னீங்க, அந்த மாதிரி ஒரு தாட் போயின்றது. அதான் நான் கேட்டேன், இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா யாரு கூட பேசக்கூடாதுன்னா இது வந்து ஒரு மனித உரிமை மீறல் ஆகும். ஏதாவது ஜீவோல இருக்க பேசக்கூடாதுன்னு, லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு ஜீவோ இருக்கா. நான் கேட்டேன் இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு உடனே மணலிக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. வந்து மேடம் வந்து எனக்கு ஆக்சுவலி எனக்கு மெமோ கொடுக்குற பவர் வந்து ஈக்கு கிடையாது, ஈக்கு கிடையவே கிடையாது. ஆனா எனக்கு சேலரி போற அத்தாரிட்டி யாரு இருக்காங்களோ அவங்க தான் எனக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஆனா இவரு எனக்கு கொடுத்திருக்காரு. கொடுத்த அடுத்த மறுநாள் 7:30 நைட்டுக்கு எனக்கு ஈவினிங்ல வந்துடுச்சு மெமோ. அதாவது ஆர்டர் மணலிக்கு. சரிங்களா? மணலிக்கு ஆர்டர் வந்த உடனே நான் எதுவுமே சொல்லல, வாங்கினேன். மறுநாள் மேடத்தை பார்த்துட்டு போயிட்டு வர மேடம் நல்லா வேலை பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். இந்த ஒரு ரீசனுக்காக தான் எனக்கு வந்து அங்க வந்திருக்கு. இன்னொன்னு வந்து நான் வந்து உமன்ஸ் டேக்கு வந்து மகளிர் தினம்ன்றது எதுக்கு, பெண்களுக்கான தினம். அன்னைக்கு நம்ம பண்ண என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? எங்களுக்கு அன்னைக்கு வந்து ஜிசிசில ஃபேஷன் ஷோ மாதிரி வச்சாங்க. நானும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணேன். 2 மணி வரைக்கும் யூனிஃபார்ம்ல தான் இருந்தேன். மதியம் மேலதான் நான் வந்து அதுல கலந்துகிட்டேன். சாரி, பாரம்பரியமான ஒரு சாரி கட்டி பூ வச்சு அழகா ஒரு சாரி, அதுவும் பிடிக்கல. மறுநாள் என்ன கூப்பிட்டு நீங்க ஏன் அதெல்லாம் பண்ணீங்க, கலந்துகிட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் சொல்லிட்டேன் இனிமேல் வந்து இதுல நான் கலந்துக்க மாட்டேன், சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதை வந்து அப்ப ஏன் நடத்துறீங்க, கார்பரேஷன் எதுக்கு நடத்துறீங்க? ஒரு 25 பேர் பங்கேறும்போது நான் பங்கேற்க. இது யாரும் உங்ககிட்ட கேட்டாங்க மேடம்? அந்த மகளிர்ல நீங்க ஃபேஷன் ஷோல மாநகராட்சி நடத்துனதுல கலந்துக்கிட்டதுல யாரும் உங்ககிட்ட கேட்டா அப்படி ஏன் கலந்துக்கிட்டீங்க? மேடம் கேட்டாங்க. அவங்களே கேட்டாங்களா?
அவங்களே கேட்டாங்க மறுநாள், நீங்க நடந்ததுல எனக்கு பிடிக்கல, எதுக்கு இப்படி பண்ணீங்க, நீங்க எதுக்கு, நான் இனிமேல் நான் கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், இனிமேல் நெக்ஸ்ட் டைம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு நான் வந்துட்டேன். அவ்வளவுதான். 25 பேர் நடக்கும்போது நான் நடக்க கூடாதா சார்? ஒரு சும்மா ஃபேஷன் ஷோ GCC நடக்குது, பெண்களுக்கான தினம், ஒரு போலீஸ்காரங்க கூட யூனிஃபார்ம் மட்டும் டான்ஸ் குத்தாட்டம் போடுறாங்க, ரோட்ல ஆடுறாங்க. அது மகளிருக்கான நாள், எங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள். அந்த ஒரு நாள் கூட லிப்ஸ்டிக் போடக்கூடாது, சாரி கட்டக்கூடாதுன்னா எனி டைம் நான் வந்து யூனிஃபார்ம்ல தான் சார் இருக்கேன். சனிக்கிழமையானாலும் யூனிஃபார்ம்ல தான் இருப்பேன், ஒயிட் ஒயிட்ல தான் இருப்பேன். நான் வந்து முன்னாடி முடிய விட்டுக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. ஒரு லிப்ஸ்டிக் தான் சின்ன வயசுல இருந்து எனக்கு பழக்கம். அது போடுறது தப்பா சொல்லுங்க பாப்போம்.